அனைவருக்கும் வணக்கம். 49வது பழனி பாத யாத்திரையை தனது அருளுரையாலும் அருட்பாக்களாலும் அழகுற தவத்திரு வாதவூர் அடிகளார் அவர்கள் துவங்கி வைத்த காட்சியை இந்த பதிவில் காணலாம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இளம் பிறை போடும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். பிடியதல் உருவுமை குளமிகு கரியது படிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகண பதிவர அருளினல் மிகு கோடை படிதினர் பயில் பலிவர முறையிலே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரி அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் முருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவாரும். உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மடலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என கருணையோடும் குரு பரம்பரையாக கண்டிப்பா தலைவர் ஐயா அவர்களுக்கு நல்ல சபையில் அஞ்சு முகம் தோன்றும் இடமெல்லாம் ஆறு முகம் தோன்றும் என்று ஈசன் இருக்கின்ற இடமும் கந்தன் இருக்கின்ற இடமும் வேறு வேறு அல்ல என்பதை ஆண்டுதோறும் பெருவிழாவாக எடுத்து தர்மமிகு சென்னையம்பதியிலிருந்து அருள் தரும் பழனி மலைக்கு பாத யாத்திரை செல்கின்ற பெரும் நிகழ்வு 49ஆம் ஆண்டு இந்த ஆண்டு மிக சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 48ஆம் ஆண்டுக்கும் 49ஆம் ஆண்டுக்கும் 1000 வித்தியாசம் வார்த்தைகளில் அடங்காது. ஆனால் வரும் பொழுது இந்த தயக்கமும் ஒரு சங்கடமும் இருந்தது. இந்த சபையை அவர் நம்முடைய முருகனடி சித்தர் ஐயா அவர்கள் இருந்த வழி நடத்திய பாங்கும் அவர் இல்லாமல் நாம் எப்படி அங்கே நுழைவது என்பது உண்மையிலேயே சிந்திக்க தோன்றியது. ஆயினும் அவர் கொடுத்து சென்ற பணியை அவரது மாணாக்கர்களாக அன்பு பிள்ளைகளாக நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய நம் கடமை என்கின்ற உணர்வுதான் இங்கே உந்திக் கொண்டு வந்தது. ஆனால் இங்க வந்து முதல்ல அங்க ஆலயத்துக்கு செல்வதாக இருந்த எண்ணம் வந்து முருகப்பெருமான் இங்க நேரா வரவழைத்தார். அப்பதான் புரிஞ்சது அவர் இல்லைன்னு நினைச்சது நம்ம தப்பு. 49வது வருஷமும் அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அவர் தான் நடத்த போகிறார் என்பது அந்த எந்த மாற்றமும் இல்லை என்பதை இங்க உள்ளே வரும்பொழுதே அந்த உணர்வு சொல்லியது. அதிலும் அவருடைய அந்த மலர்ந்த முகமும் திருநீரும் சந்தனமும் மணக்க மணக்க அவர் வா என்று அழைக்கின்ற அந்த அழைப்பும் அன்பு உபசரிப்பும் எள்ளளவும் குறையாமல் இந்த அடியார்கள் மத்தியிலே இன்றைக்கு இருந்தது. நேரா அங்க போயிருந்தா கூட இந்த நேரத்துக்கு
உணவு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது, ஊர்வலத்துல இருந்திருப்போம். ஆனா குருநாதர் பார்த்தாரு, முதல்ல சாப்பாடு, அடியாருக்கு முதல்ல அன்னம் பாலிப்பு, அதுக்கப்புறம் விழா அப்படின்னு அவர் இன்னைக்கு சித்தம் வச்சாரு. அப்படித்தான் இந்த விழா நடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு சூட்சும ஒளி வடிவமாக, வள்ளலார் போன்ற ஒரு ஒளி தேகமாக அவர் இங்கேதான் நம்மோடு நிலவி கொண்டிருக்கிறார். அவர் உள்ளிருந்து வழி நடத்துகிறார். கருவிகளாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கடி போல் தெளிவாகும். அந்த ஆனந்தமும் அந்த மகிழ்ச்சியும் நிரம்பிய பொழுதாக இந்த பொழுது மலர்ந்திருக்கிறது என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, 48 ஆண்டு காலம் ஒரு சபையை, ஒரு யாத்திரை குழுவை சீர்தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னால் இருந்த அந்த குருமார்கள் முதலாக அந்த குரு பரம்பரையினுடைய திருவடிகளை நாம் எத்தனை தொழுதாலும் அது ஈடே ஆகாது. அந்த குரு பரம்பரை இடையராது சிறந்த முறையிலே தொடர வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த 49ஆம் ஆண்டினுடைய குருநாதராக இதை ஏற்று அப்பணியை செவ்வனே செய்து வரக்கூடிய ஐயா அவர்களுக்கு, அவருடைய இந்த பொறுப்பினை தலைமை பொறுப்பாக ஏற்று தலைவர் என்று பெயரளவில் மட்டும்தான், முதல் தொண்டர் யாருன்னா அவர் தான் நான் கை காட்டுகிறேன். இது அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு. எப்போ ஒருவர் தலையாக முடியும் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், தலையால் வணங்குவார் தலை ஆனார்களே. யாருக்கு தலை வணங்க தெரிகிறதோ அவர்கள் நிச்சயம் தலைவர்கள் ஆவார்கள் என்பது திருமறையின் வாக்கு. அப்படி அடியார் மீதும் குருமார்கள் மீதும் அகலாத அன்பு கொண்ட தலைவர் நம்முடைய தலைவர். பெயருக்கே தராங்க. ஐயா குருநாதருடைய அந்த உருவத்தை நம்மால பார்க்க முடியலையே. அந்த சாவி அடிந்த வெள்ளை தாடியோடு கூடிய ஒரு இளமையான உருவம் அது. இளமையான உருவம் அது. அது முதுமைன்னு சொல்லவே முடியாது. முதுமை என்றால் அழகு. அதுல அவர் முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு எப்பவுமே இளமையைத்தான் சொல்லும். அப்படி பார்க்க முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஏக்கத்துக்கு எல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி எங்க அம்மா இங்க இருக்கிறாங்க. அவங்க முகத்துல அவர் முகத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியும். அதே புன்னகை, அதே அன்பு, அதே அரவணைப்பு எப்போ எங்கேன்னு இல்லை. அவருடைய பூத உடலுக்கு மரியாதை செலுத்த நாம் இல்லம் சென்ற பொழுது கூட எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும், மனசுல எவ்வளவு பாரம் இருந்திருக்கும். அதே பணிவோடு எழுந்து நின்று வணங்கி வாங்க சாமின்னு சொல்லி, அது எண்ண அளவிலும் மாறவில்லை என்று சொன்னால் அவர் இங்கேதான் இருக்கிறார். சரிபாதியாக நமக்கு விட்டு கொடுத்து சென்றிருக்கிறார். அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி, அப்படி ஒரு அன்பு புதல்வனாக முன்னின்று அனைத்தையும் சிறப்போடு நடத்தி, அந்த கணம் முதல் இந்த விழா வரைக்குமே அவர் தொடர்பு கொள்றதும் பேசுறதும் அழைக்கிற விதமும் அனைத்திலுமே குருநாதருடைய அந்த சாயல் இருந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாம நடக்காது, எல்லோருக்கும் கிடைக்காது. அப்போ சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுவார். அப்படி ஒவ்வொருவருடைய அணுவுக்குள்ளும் நம்முடைய குருநாதர் கலந்து இருக்கிறார். அவருக்கு பிரிவு என்பதே கிடையாது. உடலுக்கு ஒரு ஓய்வு தேவை இல்லையா? நம்ம வீட்டிலே ஒரு வாகனம் வச்சிருக்கோம்னா அது பல வருடங்களானா அதுக்கு ஒரு ஓய்வு கொடுத்துருவோம். ஆனா அந்த வாகனத்தை தொடச்சு பத்திரமா வச்சுப்போம். அதை பொருள்னு நம்ம நினைக்க மாட்டோம், அது ஒரு பழமையான நினைவுன்னு நினைப்போம். அப்படி அவருடைய கருவி, அவர் பயன்படுத்தின ஒரு வாகனம், அந்த உடம்பு, அதுக்கு ஒரு ஓய்வு தேவை. வயது மூப்பு எல்லாம் இருக்கு. ஆனா உள்ளே இருந்து வழிநடத்திய ஆன்மாவுக்கு ஓய்வு என்பதே கிடையாது, அழிவு என்பதும் கிடையாது. அது இன்றைக்கும் என்றைக்குமே நம்மோடு உடன் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த நல்ல பொருளிலே சொல்லி, இந்த விழாவின் துவக்கமாக நம்மோடு இங்கே இருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜவ்வாதுமலை பகுதியிலே, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையிலே அனுதினமும் நமக்கெல்லாம் ஒரு தாய் தந்தை ஒரு தாத்தா பாட்டி பார்த்துக்கிறோம்னா சந்தோஷம். ஒரு 4 தாத்தா பாட்டி பார்த்துக்கணும்னா சரி பார்த்துக்கலாம். ஒரு 10 தாத்தா, ஐயோ முடியாது இல்லை, எப்படிங்க முடியும்? இதுதான் நம்மளுடைய இயல்பு, மனித இயல்பு. ஆனால் 1000 முதியவர்களை தன் தாய் தந்தையாக, தன் பாட்டன் பாட்டியாக எடுத்து அவர்கள் அன்னபாலிப்பு செய்து வேலையுமே குறைவில்லாம அவர்கள் வாழ்வதற்கு அடிப்படையான ஆகாரத்திற்கு
சதா சர்வ காலம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயுள்ளம் கொண்ட அன்னபூரணி அம்மா. ஒவ்வொரு ஆண்டும் நாங்க இங்க வருவோம், ஆசீர்வாதம் வாங்குவோம், கலந்துக்குவோம். அந்த உணர்வு இன்னைக்கு அவங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் கிளம்புனதுல இருந்து. இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், சாமி நம்ம கூட தான் இருக்கா. அதே போல உலகம் 1000 ஏசினாலும் உலகம் 1000 பேசினாலும் உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெல்லும் என்பதற்கு அருளாளர்களின் வாழ்வு ஒரு சான்று. அவர்கள் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தார்கள், அதற்கு பிறகு எத்தனை சாதனைகளை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்பது இன்றைக்கு அல்ல. ஞான சம்பந்தருக்கு இல்லாததில்லை. நாவுக்கரசரை கொண்டு போய் கடல்ல போகாம இல்ல, ஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறை நாமம் ஒன்றே துணை என்று அதை வென்று வென்று வந்தார்கள் அருளாளர்கள். அந்த வகையில 30 ஆண்டு காலம் மிகப்பெரிய சேவையை செய்திருக்கக்கூடிய மற்றொரு இளைஞர் நம்முடைய காமாட்சி மைந்தன் ஐயா அவர். இந்த வாக்கு குருநாதர் கொடுத்த வாக்குன்னு சொல்லும் பொழுது நாம அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. இந்த மண்ணுலகில் இருந்து பொன்னுலகம் சென்று அங்க காமாட்சி கிட்ட போய் ஒரு பூ வச்சு நீங்க பூஜை பண்றதுக்கு காமாட்சி மைந்தன் தான். இந்த அருள் எல்லாம் எளிதில் யாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைத்தால் அது ஒருபோதும் போக. அந்த நிறைவான தருணம் எது என்பதை சொல்லி இந்த நல்ல பொழுதிலே இறை நாமத்தை, சிவநாமத்தை, முருகநாமத்தை பாடுகின்ற நல்ல பொழுதாக நான் இங்க வரும்பொழுது எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரும் பாடுறது கேட்கணும்னு. அதுல குறிப்பா என்னுடைய ஃபேவரட் பாட்டு ஏழை எந்தனை. அது ஐயா எல்லாம் பாடணும். அப்ப சாமி முகத்தை பார்க்கணும். அதுல ஒரு சிரிப்பு இருக்கும். அதுக்கு எவ்வளவு அர்த்தம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் ரசிக்கணும்ன்றதுதான் ஒவ்வொரு ஆண்டும் உணர்வு இருக்கும். அந்த உணர்வு இன்னைக்கும் இருக்கு. சாமி நம்ம கூட இருக்காங்க. பாட்டை கேட்டுட்டு கண்ணம் போனா யாரும் தெரிவாங்க, நமக்கு குருநாதன் தெரிவாங்க. அந்த உணர்வோடு வழிபாட்டை துவங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில பாடல்களை பாடி ஐயாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். குறிச்சி சொன்னதான் கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் 4 பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய சிவாய நம. 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 சிவ 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 சிவாய நம. சிவ 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 சிவாய நம. ஹர 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 ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. ஹர ஹர நம. பார்வதி பதயே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அவைய கரம் கிடைக்குமா. சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே. நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் குருநாதத்தை சொல்லியிருக்கோம். சாமி இப்படி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த வேலை இன்னும் நடக்கல, இது தடையா இருக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கும். அதுதானே ஒரு குருமார்களை தேடி போறது. சொல்லியிருப்போம். எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பயப்படாத, கவலைப்படாத, முருகன் பார்த்துப்பான், நடக்கும். சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த வார்த்தையினுடைய அந்த மருந்து இருக்கு, அதனுடைய அளவு வார்த்தையில் அடங்காது.
அதுக்காக நாம வேற ஒன்றும் அவங்களுக்கு கோயில் கட்டி கொண்டாடி எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. ஆனால் உயிருள்ள வரை, மூச்சுள்ள வரை பயப்படாதேன்னு கொடுத்த அந்த வாக்கு காதல் ஒலிக்குதே, இந்த ஒரு கருணையை நினைச்சு ஒரு துளி கண்ணீர் விட்டா அதுதான் குருபக்தி. அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அவைய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் கிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க, சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா, நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது, நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் கிழல் கிடைக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தார், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அன்பிருந்தார், உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவே, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னடியில் வைத்து, வெளியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, விழி கிடைத்ததே, அவைய கரம் கிடைத்ததே, குருநாதர் சரணத்தில் கிழல் கிடைத்ததே, குருநாதர் சரணத்தில் கிழல் கிடைத்ததே, நாடுடைய சிவனே போற்றி. 47ஆம் ஆண்டு பழனியை நோக்கிய திருப்பாத யாத்திரை அடியார்களின் வழிபாடோடு காவடி ஆட்டமும் வேலாட்டமும் கொண்டு முருகப்பெருமானுக்கு உலக நன்மை வேண்டி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். இதை விட நாம் வேற வேண்டிக் கொள்ள முடியும். இனிய வழிபாடு மங்கள பொழுதிலே பெரியவர்கள் கூடிய சபையிலே இதிலே துவங்குகிறது. அது குறிப்பாக இதை சிறோடு சிறப்போடு தொடர்ந்து நடத்துகின்ற பெரும் பொறுப்பாக நம்முடைய குருசாமி விஎல் ஐயா அவர்களுக்கு குருநாதர் கொடுத்த ஒரு அருட்பணியாக பணியை சிறப்போடு செய்யப்பட்டதாகவும், அதே போல திருச்செந்தூர் வீரபத்திர சுவாமிகள் அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் இதை உடனிருந்து சிறப்போடு தொடர்ந்து நடத்த வேண்டும், இறையர்கள் கூட்ட வேண்டும் என்று நல்ல நேரத்தில் வேண்டிக் கொண்டு வழிபாட்டினை இடையே துவங்குகிறோம். வேல் முருகனுக்கு